கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025ல பெஸ்ட் பவுலிங் ட்ரியோ எதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் 10 டீமுக்கான பெஸ்ட் பவுலிங் ட்ரியோ எதுன்னு சொல்லுவேன். அதுல நீங்க எது பெஸ்டா இருக்குங்கிறத ஏதாவது 1 இல்ல 3 டீமோட சூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். ஸோ பின் குறிப்பு என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். ஸ்பின்னர்ஸுக்கு தனி ஒரு நம்ம செக்மெண்ட் மாதிரியோ ஒரு வீடியோ மாதிரியோ போட போறோம். ஸோ இதுல எது பெஸ்ட்டோ நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுதான் கோட் ட்ரியோங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா, இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்டு, ஸோ நடுவில் தீபக் சகர் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி லவர்ஸ் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் பும்ரா அண்ட் ரொம்ப முக்கியமாக தண்டர் போல்டு 2 பேருமே ஃபைனல் 4 ஓவர்களோ இல்லை பவர் பிளேல 4 ஓவர்களோ போடுவாங்க. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய ஓவர்ஸை ஹர்திக் பாண்டியா அண்ட் ஒரு ஸ்பின்னர் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஹர்திக் பாண்டியா சேர்க்காம நான் ட்ரியோவை கொண்டு வந்தது ட்ரெண்ட் போல்டு, தீபக் சகர் அண்ட் பும்ரா அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸோட முடியுது. இரண்டாவதா பார்க்க போறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஃபைனல் வந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பவுலிங் யூனிட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பேட் கமின்ஸ், முகமது சமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல். பர்பிள் பட்டேல்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டார் ஹர்ஷல் பட்டேல். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்ஜுரியில இருந்து திரும்பி வராருங்க முகமது சமி. இன்னும் சான்ஸ் கிடைக்கல. மேபி T20 ஓரளவுக்கு செம்மையா பண்ணாரு அப்படின்னா ஸோ அடுத்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்பதான் அவருடைய ஃபுல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம செக் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா பேட்ரிக் கமின்ஸ். ஸோ என்ன ஒரு பவுலர், மாடர்ன் டேராவோட கன்சிஸ்டன்டான பவுலர். ஒரு சில மேட்சஸ் அடி வாங்கினாலும் அடுத்த ஒரு 2-3 மேட்சஸ் சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர் தான். அது மாற்றமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு கேப்டன் வேற. ஸோ இதுதான் SRHக்கான ட்ரியோ. மூணாவது நம்ம பார்க்க போறது RCBயோடது. ஸோ RCBயை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அண்ட் எஸ் தயால் அப்படிங்கிற மாதிரி. எஸ் தயால் போன ஒரு சீசன்ல ஒரு சூப்பர் ஓவர் போட்டாரு, அதாவது செம்மையா போட்டாரு அப்படிங்கிறதுனால ரிட்டைன் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ அவருக்கு பதிலாக சிராஜ் வந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ எனிவே சிராஜை வந்துட்டு ஆப்ஷன்ல பிக் பண்ணல, எஸ் தயால் தான் இருக்கிறாரு. ஸோ மூணாவதா நம்ம பார்க்க போறது ஸோ ஹேசல்வுட். அப்ப நடுவில் ரெண்டாவதா யாரு? நம்மளுடைய புவனேஸ்வர் குமார் தான். ஸோ இந்த ட்ரியோ நல்லா இருக்கான்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ஹேசல்வுட் இன்ஜுரியில இருந்து வராரு. புவனேஸ்வர் குமார் மேக்ஸிமம் எந்த விதமான கிரிக்கெட்லயுமே கடந்த ஒரு 3 மாசமா இன்வால்வ் இல்ல. ஸோ எஸ் தயால் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் பெங்களூரோட நம்ம ட்ரியோவா பார்க்கறது. ஸோ நாலாவது நம்ம பார்க்க போறது முகமது சிராஜ், ரபாடா அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல செமையா போட்ட, அதாவது டெஸ்ட்ல செமையா பண்ண பிரசித் கிருஷ்ணா நான் சொல்லுவேன். இது எந்த டீமோடதுன்னு உங்களுக்கே தெரியும், கெஸ் பண்ணியிருப்பீங்க, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ சிராஜ RCB விட்டதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டாரு. அண்ட் ரபாடா உண்மையாலுமே நல்ல ஒரு பிக்கு. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் செமையான ஒரு பிக்குங்க. உண்மையாலுமே இந்த ட்ரியோவும் நல்லா தான் இருக்கு. அண்ட் நம்பர் 5 நம்ம பார்க்க போறது RRஓடது. ஸோ சந்தீப் சர்மா, ஸோ அது மட்டும் இல்லாம ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் துஷார் தேஷ்பாண்டேவும் எக்ஸ்பென்சிவா போவாங்கன்னு தெரியும். ஆனா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாவும் இருந்திருக்காங்கிறத மறந்துடக்கூடாது. அண்ட் சந்தீப் சர்மா உண்மையாலுமே இவர் ஒரு ஜிம்முங்க, அண்டர் ரேட்டட் ஜிம். இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகல அப்படின்னா கூட திரும்பி ஆடிட்டு இருக்காரு. அந்த கன்சிஸ்டன்டா அந்த சான்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் டீம் ஒரு தடவையா நிறைய கொடுத்து பார்த்துருக்கணும், நிறைய சீரியஸ்ல இன்வால்வ் பண்ணியிருக்கணும். அந்த சான்ஸ் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஸோ எனிவே ஐபிஎல் ஃபார்மெட்ல செமையான ஒரு பவுலரா இருக்காரு. அண்ட் நம்பர் 6 நம்ம பார்க்க போற டீம் டிசியை பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக்கான ஸ்குவாட் இந்த டைம் வச்சிருக்காங்க, பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டி நடராஜன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முகேஷ் குமார், நடுவில் மிச் ஹெல் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹெல் நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல அவரது குவாலிஃபயர் செமிஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் வந்தா அவர் வந்துட்டு ஒரு புல்லட் மாதிரி ஆரம்பத்தில் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாரு, அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பவுலரே இல்லைன்னு சொல்லி ஆகணுங்க. ஸோ உண்மையாலுமே இந்த ட்ரியோ உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராகவும் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். முகேஷ் குமார் எப்பவுமே ஃபார்ம் அவுட் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் கிடைச்ச மேட்ச் ஃபுல்லாமே டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. எக்கானமி நல்லா இருக்கு. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஃபைனலா நம்மளுடைய நட்டு டிசியோடது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரியோவை நான் பார்க்குறேன். அண்ட் நம்பர் 7ல நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்ல நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஆனால் நான் போட போற காம்பினேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட் ட்ரியோவா இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருடைய காம்பினேஷன்ல சாம் கரன் இல்லைன்னா ஜேமி ஓவர்டன் ஸோ இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்க. பட் ஆனால் என்னுடைய காம்பினேஷன்ல மத்தீஷா பத்திரான ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேதன் எல்லிஸ், மூணாவதா கலீல் அகமது. இதுதான் பெஸ்ட் ட்ரியோவா இருக்கும். ஏன் அப்படின்னா நேதன் எல்லிஸ் கலக்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஃபைனல் வேற ஆட போறாரு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் நம்மளுடைய டேவிட் வார்னர் டீம்ல பிபிஎல் கூட அந்த ஃபைனல் அப்படிங்கிறது நடக்க போது. நேதன் எல்லிஸ் உண்மையாலுமே செம்மையா போட்டிருக்காரு. அட் த சேம் டைம் மத்தீஷா பத்திரான கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் 2 ஃபாரின் ஆப்ஷனுக்கு வந்தேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவருடைய ஆங்கிள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு. கலீல் அகமது சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ரஞ்சி டிராஃபி ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கிட்ட
அந்த பவுலிங் டச் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. பவர் பிளேல அவர் போட்டாரு அப்படின்னா, ஸோ இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது நேதன் எல்லிஸ். ஸோ இன்னொரு பக்கம் பத்திரானா அப்படிங்கிற மாதிரி இதுதான் பெஸ்ட் ட்ரியோவா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் சாம் கரன் எடுத்து அவர் ஓவர் போடலாம், ஜேவி ஓவர்டன் எடுத்து அவர் போடலாம். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது ஸோ இந்த 3 பேர் உள்ள இருந்தா உண்மையாலுமே பவுலிங் யூனிட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், ஸ்பின்னர்ஸை வச்சு கலக்கிக்குவாங்க. நூர் அகமது, அஸ்வின், ஜட்டு பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த ட்ரியோ ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ 8வது நம்ம பார்க்க போறது பஞ்சாப் டீம். பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங்கை எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்கோ யான்சன், அடுத்தது ஃபெர்கூசனுங்க. ஸோ இது செம்மையான ஒரு டீம், ஒரு கன்சிஸ்டண்டா போடக்கூடிய யூனிட்டா பார்க்குறேன். ஃபெர்கூசன் அடி வாங்கினாலும் அவருக்கு கம்பேக் கொடுக்க தெரியும். அண்ட் மார்கோ யான்சன் ரீசெண்ட் டைம் கலக்கிட்டு இருக்காருங்க பவுலிங்ல. ஸோ ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஆல்ரவுண்டரா வந்துட்டு விளையாடுறதே கிடையாது. பேட்டிங்ல பயங்கரமா சொதப்புற நம்மளால கிளீனா பார்க்க முடியுது. ஆனா ரொம்ப முக்கியமா பவுலிங் கன்சிஸ்டண்டா வச்சு ஏத்திட்டு இருக்காரு. அவருடைய ஹைட்டுக்கு நீண்டா போட்டுட்டு இருக்காரு. லைன் லென்த் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ உண்மையாலுமே பஞ்சாபோடதும் டீசெண்டா தான் இருக்குங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை. ஸோ 9வதா நான் பார்க்க போறது கேகேஆரோடது. ஸோ அங்க ஹேண்ட்ரிக் நார்கியா ஒரு பக்கம் இருக்காரு, இன்னொரு பக்கம் வைபவ் அரோரா இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் போன தடவை பிளேயிங் கேஸ் கொடுத்த நம்மளுடைய ராணா இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் வந்து செமையா இருக்கு. அப்படின்னா அரௌண்ட் ஒரு 60-70% மேலே தான் கொடுக்க முடியும். ஆனால் வைபவ் அரோரா சூப்பரா போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ஹர்ஷித் ராணாவை பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தது. டெஸ்ட்ல கொஞ்சம் சொப்பன மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ஹேண்ட்ரிக் நார்கியா செமையா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கு ஒரு 60 இல்லை 70 அதுக்கு மேல ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலா 10வதா பார்க்க போறது எல்எஸ்ஜி. ஸோ இந்த பக்கம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியமா மயங்க் யாதவ் இந்த லைனப்ல இருக்காரு. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஏன்னா போன வருஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணாம அவருடைய பேஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா பொத்தி வச்சிருக்காங்க பிசிசிஐ. அதுக்கப்புறம் 2 கான்ஸ் இருக்காங்க, மொசின் கான், இன்னொன்னு ஆவேஸ் கான். ஆவேஸ் கான் த ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு மேட்ச் இல்லையா. ஸோ பவுலிங் ட்ரையை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருக்குங்க. ஸோ ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ விக்கெட் டேக்கர், அப்பப்போ எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் மொசின் கான் டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் மயங்க் யாதவ் பேஸ் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலா இதுவும் ஒரு மாதிரியான காம்பினேஷன். ஸோ இதனால இந்தந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடாதீங்க கமெண்ட்ல. நான் ஜஸ்ட் 3 எல்லா டீமுடைய அந்த 3 பேர் பெஸ்ட் 3 பேர் யாருங்கிறதா சொல்லியிருக்கேன். இது போக ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. அண்ட் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் சில பேர் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஒரு டீமுடைய அந்த பவுலிங் கோர் அப்படிங்கிறது வந்துட்டு நிர்ணயிக்கப்படும்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ இதுல இந்த ட்ரியோ சூப்பரா இருக்கு ப்ரோ, இவங்க பந்தயம் அடிப்பாங்க, அட்லீஸ்ட் குவாலிஃபயர் போறதுக்கு இந்த ட்ரியோ போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த டீமோடது அப்படிங்கிறத டாப் 3 சொல்லலாம், இல்ல ஒரே ஒரு டீம் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச டீம் கூட சொல்லலாம். ஸோ கமெண்ட்ல அதோடைய தெளிவான விளக்கத்தையும் போட்டு கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. ஸோ பார்க்கலாம் எந்த ஒரு கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருது, எது பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல நிறைய சாம்பியன்ஸ் ஆஃப் அப்டேட் கேட்டிருக்கீங்க, வந்துகிட்டே இருக்கு. இங்கிலாந்து சீரிஸ் மட்டும் முடிட்டும் நம்ம கண்டினியூவா வீடியோ போடுவோம். ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் அப்டேட்ல நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ஸ்குவாடை பத்தியும் பேசுவோம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு நம்ம சேனலோட தொடர்ந்து நினைச்சிருங்க.